ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மினி சோயா சங்க்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும். பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நல்ல சுடு தண்ணியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறி வந்துடும். ஊறி வந்ததுக்கப்புறம் இதில் உள்ள வாட்டர்லாம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ரொம்ப மினிமலான அமௌண்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனோட கம்மியாகவே ஆயில் இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுமானது. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் இந்த பேனில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து முருகலாலாம் வராது, சும்மா அந்த உப்பு உரப்பு இதெல்லாம் படணுங்கிறக்காண்டி இந்த ஸ்டெப் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு வந்து இதை வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி வாய் அகன்ற பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார்னு, குடமிளகாய் இப்படி எதுனாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டு, வெங்காயம், குக்கும்பர் இந்த 3 வெஜிடபிள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு தயிர் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தயிர் மிக்சரை சோயா சங்க்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்மளோட ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.